களத்துல இருக்கிறவங்க பத்தி பேசுவோம். நம்ம களத்துல இல்லாத அது களத்துல இருக்கிறவங்க, ஈரோடு கடப்பாறை களத்துல இருக்கிறவங்கள பத்தி பேசுவோம். களத்துல யார் இருக்கா? கட்சி ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி தேர்தலில் நிக்காம ஏன் போனாரு? கட்சி ஆரம்பிச்சு ஈரோடு கிழக்குல அதே அங்க கடப்பாறை இருந்துச்சு, அங்க வந்து நிக்க வேண்டியது. கடப்பாறை பிறந்த ஊர்ல திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதிச்சு ஈரோடு கிழக்குல. எல்லாரும் போயிட்டாங்களே. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க பாரதிய ஜனதா வரல, ஆண்ட அதிமுக வரல. களத்துக்கே வராதவர் களத்தை பத்தி பேசுறதா ரொம்ப நகைச்சுவையா. களத்துக்கு ஏன் வரல? 24 பாராளுமன்ற தேர்தல் உங்க கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்க எவ்வளவு களத்துக்கு வந்தீங்க? நின்று அப்படி தேசிய கட்சியில வர பயப்படும் போது அண்ணன் அப்படியே அறுத்து கிழிச்சிட்டா இருப்பாருங்க. ஸோ எங்க தளபதி களத்துக்கே வராம எங்க அண்ணனுடைய போட்டோவை மட்டும் வச்சு மக்கள் இயக்கத்துல எப்படி எவ்வளவு வின் பண்ணிருக்காங்கன்றத இப்ப கேளுங்க. சரியா? ஏதோ பேசணும், அப்படியே பேசணும். தேர்தலில் சில இடங்களில் வெற்றி வாக்கை சூடி உள்ள விஜய் மக்கள் இயக்கம் பல இடங்களில் 2வது இடத்தை பிடித்து அசத்தி உள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சியில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் போட்டியிட்ட வேல்முருகன் வெற்றி பெற்றுள்ளார். புதுக்கோட்டை நகராட்சி 4வது வார்டில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் போட்டியிட்ட பர்வேஷ் 547 வாக்குகள் வெற்றி பெற்றுள்ளார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் 265 வாக்குகளும் அதிமுக வேட்பாளர் 203 வாக்குகளும் பெற்றிருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகராட்சி 3வது வார்டில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் போட்டியிட்ட மோகன்ராஜ் வெற்றி பெற்றுள்ளார். திமுக கோட்டையாக உள்ள சென்னை மாநகராட்சியில் அதிமுக, பாஜக உள்ளிட்ட பிற கட்சிகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு திமுகவுக்கு சரியான போட்டியாக விஜய் மக்கள் இயக்கம் அமைந்துள்ளது. 136வது வார்டில் திமுக வேட்பாளர் நிலவரசி துரைராஜ் 7222 வாக்குகளுடன் வெற்றி பெற்ற நிலையில் விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த அறிவு செல்வி 5112 வாக்குகளை பெற்று 2வது இடம் பிடித்துள்ளார். அதிமுகவை சேர்ந்த லட்சுமி கோவிந்தசாமி 1137 வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார். இதேபோல பல இடங்களில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் 2வது இடம் பிடித்ததாக கூறப்படுகிறது.